27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். ஸோ நாஸ்டாலஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறப்பாங்க. யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது, அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory and a must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். நான் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா வந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் இனிஷியலி